10 தினங்கள்ல துஆ விசேஷமான துஆவுக்குரிய தினங்கள், zikruக்குரிய தினங்கள். அந்த ஹதீஸ்ல வருது, வ கைரு மா குல்து அன வன் நபியூன மின் கப்லி லா இலாஹ இல்லல்லாஹ். நானும் எனக்கு முன்னால வாழ்ந்த நபிமார்களும் சொன்னதுல ஆக சிறந்த வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனா யாரும் தவறா நினைக்காதீங்க. இப்ப இஷாவுலையும் என்ன ஜிக்ருக்கு பின்னால 10 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாங்க. அதோட நாங்க போதுமாக்கி கொள்றது இல்ல. நாங்க தனியா உட்கார்ந்து அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோட சிந்தனையோட லா இலாஹ இல்லல்லாஹ் வணங்கப்படுவதற்கு யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் இல்ல. உலகத்துல யார் யார் எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னுடைய படைப்பு. அது சூரியனாக இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், சிலைகளாக இருக்கலாம், கற்களாக இருக்கலாம், மலைகளாக இருக்கலாம், மனிதர்கள் மிருகங்களாக இருக்கலாம். எதை எதை வணங்குகின்றார்களோ எல்லாமே உன்னால படைக்கப்பட்டது. வணங்கப்படுவதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. குர்ஆன்ல ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் வணங்கப்படுவதற்கு அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை. நாங்க ஒவ்வொருவரும் தனிமையில உட்கார்ந்து என்ன அந்த ஹதீஸ்ல வருது, நீங்க என்ன செய்யுங்க, தஸ்பீஹ கூடுதலா செய்யுங்க, அல்ஹம்துலில்லாஹ் கூடுதலா சொல்லுங்க, தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கூடுதலா செய்யுங்க. அதனால விசேஷமாக இந்த 10 நாட்கள் இன்றைக்கு இந்த பயான ஆர்கனைஸ் பண்ணினது ஏதோ இதுல பேஸ்புக்ல போட்டு ஸ்ரீலங்கா உலகத்துல எல்லாத்துக்கும் நாங்க காட்டிட்டோம் அல்ல. இங்க நீங்க நானும் சேர்த்து ஒரு 100-200 பேர் இங்க சேர்ந்தோம். எங்களை கொஞ்சம் அமல் இபாதத்துல கூடிருச்சு, எங்கட பாவங்களை விட்டோம், எங்கட தௌபாக்களை நாங்க செஞ்சோம். அதுல எங்கள்கிட்ட மாற்றம் இந்த 100-200 பேருக்குள்ள மாற்றம் வந்துருச்சுன்ற அல்ஹம்துலில்லாஹ். அதுதான் அடிப்படை நோக்கம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால இந்த 10 நாட்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அதிகமாக கூடுதலாக தஸ்பீஹ்ல, தஹ்மீதுல, தஹ்லீல்ல, ذிக்ர்ல, திலாவத்துல, துஆவுல நபி அவர்கள் ஈடுபடுவார்கள். இது முதலாவது விடயம். இரண்டாவது, இந்த 9 தினங்கள்ல நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னா. இன்றைக்கே நீங்க ஆரம்பிச்சேலும் நானும் அப்படித்தான். நாங்க எல்லாம் பழவிக்கிறேன். என்ன நோன்பு அதுக்கு சட்டப்படி ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்க நோன்பு பிடிக்கணும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நோன்பு அஜீப், ஆச்சரியமான நோன்பு. என்ன, நபி அவங்க காலையில மஸ்ஜிது நபவியில ஃபஜ்ர் தொழுவாங்க. தொழுதுட்டு இஷ்ராக் எல்லாம் முடிச்சிட்டு கிட்டத்தட்ட 1 hour 1.5 hour 2 hourக்கு பின்னால வீட்டுக்கு வருவாங்க. வந்து கேட்பாங்க, ஏதாவது சாப்பிட இருக்குதான்னு சொல்லி. இருக்குதுன்னா சாப்பிடுவாங்க, இல்லான்னு சொன்னா நான் நோன்பு பிடிக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய நோன்பு என்ன, ஷஹர் இல்லாம தான் நோன்பு பிடிச்சாங்க. நஃபில் அவர்களுடைய அதிகமான நபி அவர்களுடைய நஃபில் நோன்பு என்ன, சாப்பிட்டதுக்கு ஒன்றும் இல்லை, அப்ப நான் நோன்பு பிடிக்கிறேன், தெளிவா ஹதீஸ்ல வருது. அதனால தான் சுன்னத்தான நோன்புகள் துஹர் வரைக்கும் நியத்து வைக்கலாம். ஃபஜ்ருக்கு பின்னால நீங்க ஒன்றும் சாப்பிடல, ஃபஜ்ருன்னா அஸானுடைய டைம் வந்ததற்கு பின்னால நீங்க சாப்பிடல, நீங்க குடிக்கலன்னா நீங்கள் நஃபில் நோன்புகளை என்ன செய்யலாம், லுஹருக்கு முன்னால நியத்து வச்சு கொண்டாது போதும். நபியுடைய இந்த ஹதீஸை வச்சு நபி அவர்கள் 7 மணி 7:30 மணி 8 மணிக்கு வருவார்கள். வந்து கேட்பார்கள், ஏதாவது சாப்பிட இருக்கதா, ஒன்றும் இல்லாட்டி அப்படின்னா நான் நோன்பு. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி அறிவிக்கிறாங்க, நபி அவர்கள் 4 விடயங்களை வளமையாக தொடர்ந்து செய்து வருவாங்க. ஒன்று, இந்த துல்ஹஜ் மாதத்துடைய 9 நோன்புகள். ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள். நஸாயில பதிவாகி இருக்கிற ஹதீஸ், முஸ்னத் அஹ்மதுல பதிவாகி இருக்கிற ஹதீஸ். 4 விடயங்கள். ஒன்று, துல்ஹஜ் மாதத்துடைய ஆரம்ப 9 நாள். 9வது நாள் ஹாஜிமார்கள் நோன்பு பிடிக்காம இருப்பது நல்லது. என்று அன்றைக்கு அவங்களுக்கு நோன்பை விட விசேஷம் அவங்களுக்கு அரஃபா, அது ஹஜ்ஜுடைய அமல். ஆனா ஹஜ்ஜி போகாதவர்களுக்கு இந்த 9 நாள் நபி அவர்கள் தொடர்ந்து 9 நாள் நோன்பு பிடித்ததாக ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. இரண்டாவது, ஆஷூராவுடைய நோன்பை நபி அவர்கள் வல்லமையாக பிடித்து வந்ததாக அறிவிக்கிறாங்க. மூணாவது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு மாதமும் ஐயாமு தஷ்ரீக்குடைய 3 நாள், பிறை 13, 14, 15
வேற ரிவாயத்துகளை வருது திங்கள் வியாழன் அல்லது 13, 14, 15. ஒன்று வாரம் திங்கள் வியாழன் அல்லது மாதத்துல 3 நோன்பு பிறை 13, 14, 15. இது 3வது. 4வது ஃபஜ்ருக்கு முன்னால் உள்ள அந்த 2 ரகாத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தொடர்ந்து செய்து வந்ததாக ஹஜ்ரத் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை சந்திக்கிறான். எங்கட நாட்டுல நாங்க பார்க்கலாம், எங்கட நாட்டுல கூட மற்ற நாடுகளை நீங்க உம்ராவுக்கு போனா தெரியும். உம்ராவுக்கு ரமதான் அல்ல, மற்ற காலத்துல எப்ப போனாலும் ஹரத்துல திங்கள் வியாழன் சுப்ரா விரிக்கிறாங்க. ஏன் விரிக்கிறாங்க? அந்த திங்களும் வியாழனும் நிறைய பேர் நோன்பு பிடிக்கிறதுனால தான் அங்க சுப்ராவை விரித்தி பேரித்தம் பழங்களை பன்னுகளை வைக்கிறாங்க. ஏன்? ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று நோன்பு பிடிக்கிறாங்க. அவர்கள் நோன்புக்கு சொல்லி பெரிசா அலட்டுவது இல்ல. பேரித்தம் பழத்தை சாப்பிட்டு நீயத்து வைப்பாங்க. அதே பேரித்தம் பழத்தை சாப்பிட்டு நோன்பை திறந்துருவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால நல்லது என்ன, ரமபானுடைய இந்த துல்ஹஜ் மாதத்துடைய பிறை 9 நோன்பு பிடிப்பது சிறந்தது. ஒரு ஆளால 9 நாளும் பிடிக்க முடியல. அந்த 10 நாளைக்குள்ள திங்கள் வியாழன் பிடிங்க. இந்த வளமையாக திங்கள் வியாழன் பிடிப்பது சொன்னா சரி, அதுவும் உங்களுக்கு கிடைக்கல. குறைந்தபட்சம் அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு நபி அவர்கள் சொன்னார்கள், சியாமு யோமி அரஃபா அல்லதி துகஃபிரு ஸனத்தல்லதி கப்லஹா வ ஸனத்தல்லதி பஅதஹா. யார் அரஃபாவுடைய நாளில் நோன்பு பிடிப்பாரோ அதற்கு முந்திய ஒரு வருடத்துடைய பாவங்களுக்குரிய குற்ற பரிகாரம், அதற்கு பின்னால் உள்ள ஒரு வருடத்துடைய பாவத்துடைய குற்ற பரிகாரம். எவ்வளவு பெரிய சான்ஸ் உண்டு. இந்த 10வது நாள் பிடிக்கலாம். 10வது நாள் பெருநாள்ல நோன்பு பிடிப்பது ஹராம். அதனால சிறந்த 9 நாள் சேர்ந்து பிடிப்பது, அல்லது 9 நாள் பிடிக்க முடியாட்டி திங்கள் வியாழன் பிடிப்பது, அல்லது அதுவும் முடியாத பட்சத்துல குறைந்தபட்சம் அந்த பிறை 9 அரஃபாவுடைய தினத்துல, இந்த அரஃபாவுடைய தினத்துல அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்யக்கூடிய அளவுக்கு உலகத்துல வேற எந்த தினத்திலையும் விடுதலை செய்வதில்லை. அதனால நோன்பை பிடிச்சு நாங்க துவா செஞ்சோம். தஹஜ்ஜுடைய வேளையில, இஃப்தாருடைய நேரத்துல நாங்க பல நேரத்துல ஞாபகப்படுத்தல. சிலர்கள் பல பிரச்சனைகளுக்காக வேண்டி நான் அங்க குர்பான் கொடுத்தேன், நான் இதை சதக்கா செய்தேன், மாஷா அல்லாஹ், நல்ல விஷயம். ஆனால் இவைகள் எல்லாத்த விட எஃபெக்ட் என்னண்டா ஒரு சிரமம் தான் நோன்பு பிடிப்பது. சிலர்களுக்கு சர்வ சாதாரணம், ஆனா இன்னும் சிலர்களுக்கு சரியான கஷ்டம். ஆனா நோன்பை பிடித்து கொண்டு அந்த நோன்புடைய வாயோட கேட்கிற துஆ ஏக்குது, அதை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கப்படுவான். எங்கட சொந்த விஷயம், குடும்ப விஷயம், பிள்ளைகளுடைய விஷயம், தொழிலுடைய விஷயம் ஏதாவது சீராகணுமா, நாங்க நோன்பை பிடித்து தஹஜ்ஜுடைய நேரத்துல, நோன்பை பிடித்து இஃப்தாருடைய நேரத்துல குறைந்தபட்சம் ஒரு 10-15 நிமிடத்தை ஒதுக்கி நாங்க அதுல துஆல ஈடுபட்டோம்னா அநேகமாக அந்த துஆவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்வானே. நீங்க காலை முதல் மாலை வரைக்கும் பசியோடு இருந்தீங்க, தாகத்தோடு இருந்தீங்க, ஆகமான வேலைகளை கூட விட்டீங்க, உங்களுக்கு விருப்பமான ஆசா பாசங்களை கொஞ்சம் ஒதுக்கி வச்சீங்க, அதை பார்த்து அல்லாஹ் இறக்கப்பட்டு அந்த நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அரஃபாவுடைய தினத்துடைய நோன்பு விசேஷம். அதே அரஃபாவுடைய தினத்துடைய அன்றைக்கு பிறை 9 காலையிலிருந்து தக்பீர். அதுவும் எங்கள்கிட்ட உள்ள ஒரு பெரிய ஒரு பலகீனம் தான். நாங்க மஸ்ஜிதுல தொழுது இமாம் தக்பீரை சொல்லி கொடுத்தா நாங்க எல்லாம் சேர்ந்து சொல்றது. அது மட்டுமல்லையே, தக்பீர் அந்த ஒரு 5 நாளைக்கு எங்கட இரத்தத்தோட ஊறணும். காலையில எழும்பின உடனே ரோட்ல நடக்கும் பொழுது, பஜாருக்கு போகும் பொழுது, எங்கட ரூம்ல இஸ்தியாகேஸ்ல ஏறும் பொழுது, இறங்கும் பொழுது இதொன்று வரணும். எங்கட நாடுகள்ல கொஞ்சம் பஜாரோட கஷ்டம். எந்த முஸ்லிம்கள் மட்டும் இல்லையே, மற்றவங்களும் இருக்கிறாங்க. அதனால பஜாரில் எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ் ஷரீஃப்ல புகாரியில வந்த ஞாபகம், ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு உமர், ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா, இந்த 2 பேரும் இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாளையில மதீனாவுடைய மார்க்கெட்டுக்கு தக்பீரை சொல்லுவாங்க. மதீனாவுடைய மார்க்கெட்டே தக்பீர்னால எதிரொலிக்குமாம், அந்த அளவுக்கு சத்தமா.
நினாவுல கூடாரங்கள் என்று சத்தமா சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு ஒவ்வொரு கூடாரங்கள் இந்த தக்பீருடைய சப்தம் வரும். அதனால் நாங்க எங்கட பெண்மணிகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். தக்பீர் ஆண்களுக்கு மட்டுமல்ல, நாங்க சத்தமா சொல்லுவோம். பெண்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைத்து வீட்டுக்குள்ள நாங்க சொல்றத பார்த்து எங்கட பிள்ளைகள் படிக்கணும். எங்கட மகனும் மகளும் பார்க்கணும். எங்கட பேரன் பேத்திகள் பார்த்து அவங்களும் இத செய்ய ஆரம்பிக்கணும். ஏன்? முழுக்க முழுக்க ஏகத்துவம். அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கஸீரா வசுப்ஹானல்லாஹி புக்ரத வஅஸீலா. அல்லாஹ் தான் ஆக பெரியவன், முழு புகழும் அவனுக்குரியது தான். அவனை நான் தூய்மைப்படுத்துகின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா, வணங்கப்படுவதற்கு அவனை தவிர வேறு யாரும் இல்ல. ஸதக வஅதா, அவன் அவனுடைய வாக்கை உண்மைப்படுத்தினான். நபி அவங்களுக்கு சொன்னானே, உங்களுக்கு நாங்க மக்காவை வெற்றி பெற செய்து தருவோம். ஸதக வஅதா, அவன் வாக்கை உண்மைப்படுத்தினான். வனஸர அப்தா, தன்னுடைய அடிமை. அல்லாஹ்வுடைய மாண்பு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை பத்தி அந்த தக்பீர்ல சொல்லப்படுது. அதனால ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னால மட்டுமல்ல, நாங்க சுன்னத் தொழுகிறோம், முந்தின சுன்னத் தொழுகிறோம், பிந்தின சுன்னத் தொழுகிறோம். அந்த பெருநாளுடைய தினம். அதனால தான் குர்ஆன்ல வருது, இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நாங்க உங்களுக்கு நிறைய கைறுகளை தந்தோம், நலவுகளை தந்தோம். ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், உங்க ரப்புக்காக வேண்டி நீங்க தொழுங்க, இன்னும் நீங்க அருங்க என்ற இந்த ஆயத்தை வைத்து அந்த துல்ஹஜ் மாதத்துல பிற 10 13 வரைக்கும் உதுஹியாவுடைய அமல் மிக முக்கியமான ஒரு அமல். நபி அவர்கள் சொன்னார்கள், மன் வஜத சிஅத்தன் லிஐ யுضحிய ஃபலம் யுضحி, யாரு உதுஹியா கொடுப்பதற்கு சக்தி இருந்தும் யாரு கொடுக்கலையோ ஃபலா யஹ்தரன்ன முஸல்லானா, அவங்களோட தொழுகிற இடத்துக்கே வர வேண்டாம். அதாவது ஒவ்வொரு உதுஹியாவுடைய மிருகத்திற்கும் லிக்குல்லி ஷஅரத்தின் ஹஸனா, ஒவ்வொரு மயிலுக்கும் ஒரு நன்மை. முதலாவது சொட்டு ரத்தம் கீழே உழுவுற நேரத்திலேயே அதை கொடுக்கக்கூடியவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான். ஷாஃபி மذஹப்ல வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஹனஃபி மذஹப்ல வாஜிப். ஆனா ஷாஃபி மذஹப்ல மிக முக்கியமான ஒரு சுன்னா உதுஹியாவுடைய அமல். அதனால சந்தோஷமா திருப்தியாக அந்த அமல்கள்ல நாங்க ஈடுபடுவோம். அதுல நடக்கிற ஒரு சின்ன தவறு உண்டு தானே. இப்ப என்னன்னு சொன்னா, சில நேரத்துல என்ன செய்யறாங்க, வாங்க நீங்க வந்து மாட்ட அருங்க, 4 தொடைய நிறுத்தத்துக்கு பின்னால சல்லித்தாங்க. அது பிழை. முதல்ல மாடோ ஆடோ ஒட்டகமோ அதுக்கு நாங்க சொந்தக்காரனாக ஆகணும். சொந்தக்காரனாக ஆனா தான் எங்களுக்கு நியத்து வச்சு எங்களுக்கு அறுக்கலாம். நாங்க தொடைய வாங்கினா இறைச்சி வாங்குற மாதிரி தான், அது உதுஹியாவாக ஆகாது. அதனால எங்க சமூகத்துல நடக்க முந்தியெல்லாம் அப்படித்தானே நடந்துச்சு. முந்தி பார்த்து ஒரு வேலையை அடிப்பாங்க, சொல்லுவாங்க இத்தனை ராத்தல் இருக்கும், இத்தனை கிலோ இருக்கும். நாங்க 3-4 லட்சம் கொடுத்து மாடு வாங்குறோம். அதுல ஒரு 3-4 கிலோ குறைஞ்சா என்ன, கூடினா என்ன? நாங்க லட்சக்கணக்கில் கொடுக்கிறோம். அதுல ஒரு 5000 10,000 பார்த்து எங்களை முழு உதுஹியாவுடைய நன்மையை வீணாக்க இயலாது. எங்களை சமூகத்துல பொதுவாக நடக்கிறது என்ன, ஒரு அந்த மிருகத்தை விற்கிறவரை சொல்லுவாரு, ரைட் நீங்க வந்து எடுத்துக்கொண்டு போங்க, நீங்க அருங்க, அழுத்தத்தை பிறகு 4 தொடைய நாங்க நிறுக்கிறோம், எத்தனை கிலோ எத்தனை ராத்தல் வருதோ நீங்க சல்லியை தந்துட்டு போங்கன்றது இயலாது. முதல்ல அந்த மாட்டை, அந்த ஆட்டை அல்லது அந்த ஒட்டகத்தை பணத்தை கொடுத்து நாங்க வாங்கிடணும். உங்கள்கிட்ட முழு பணம் இன்றைக்கு கொடுக்க வசதி இல்ல, அட்வான்ஸ கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. அவர் உங்களுக்கு இந்த மாத்தை விட்டுட்டாரு, அதாவது விலையையும் நிர்ணயித்தாரு. 3 லட்சம் 4 லட்சம், நீங்க இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தீங்க, நாளைக்கு 2 லட்சம் கொடுத்தீங்க, பிரச்சனை இல்ல. விலை நிர்ணயிக்கப்பட்டு நீங்க 100க்கு 100 சொந்தக்காரனாக ஆனாத்தான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அறுக்கலாம். அதுல 7 பங்குகள். வசதி இருந்தா ஆக நல்ல மென்னா ஒரு ஆள் முழுக்க ஒரு மாட்டை கொடுக்கிறது தான் ஆக சிறந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதாஅல 100 ஒட்டகங்களை குர்பான் கொடுத்தாங்க. நபி அவங்கள்ட்ட பெரிய வசதிகள் இல்ல,
நான் நினைக்கிறேன் ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு யமன்ல இருந்து எடுத்துக்கொண்டு வந்தாங்க 100 ஒட்டகம். நபி அவர்கள் 63 ஒட்டகத்தை தன்னுடைய கையால் அறுத்துட்டு மீதமுள்ள 37 ஹதரத் அலிக்கு கொடுத்தாங்க. அப்ப 100 ஒட்டகம் என்றது என்ன சாதாரணமான ஒன்றா? ஒரு மாடு அறுத்தாவே அந்த இடம் எப்படி? அதை விட ஒரு 2 மடங்கு கூட 3 மடங்கு கூட ஒட்டகம். நபி அவர்கள் 100 ஒட்டகத்தை ஹஜ்ஜத்துல் வதால அறுத்தாங்க. ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி வருது, அவர்கள் 100 ஒட்டகத்தையும் 100 அடிமைகளையும் ஹஜ்ஜுக்கு எடுத்துக்கொண்டு வருவாங்க. அரஃபாவுடைய தினத்தில 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. 100 அடிமை என்ற கிட்டத்தட்ட 100 வாகனம் மாதிரி. ஒரே சபையில 100 வாகனத்தை கிஃப்டா கொடுக்கலாண்டா லேஷா. 100 அடிமைகளை உரிமை விடுவாங்க. அடுத்த நாள் பெருநாளுடைய தினத்தில் 100 ஒட்டகைகளை அறுத்து குர்பான் செய்வாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால ஆக சிறந்தது என்ன? மாடுண்டா 7 பேர் சேரலாம். அதுக்கு நிறைய ஹதீஸ்கள் வந்திருக்குது. உங்களுக்கு ஹுத்பால எல்லாம் உலமாக்கள் இன்ஷா அல்லாஹ் ஞாபகப்படுத்துவாங்க. அதனால என்ன, அந்த உதுஹியாவுடைய அமல் மிக சிறந்த ஒரு அமல். அதுல என்ன, ஏழைகளுக்கு அந்த நாட்கள்ல தான் மாமிசம் சாப்பிடுவதற்குரிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். குர்ஆன்களை நாங்க சொல்லுவது, அதே மாதிரி உதுஹியா எல்லாம் கொடுப்பது. ஆனால் இவைகள் எல்லாத்துடைய நோக்கம் என்ன? எல்லாத்துடைய நோக்கம் என்னண்டா, இங்க நோக்கமே தியாகம். உதுஹியா உருவானது எதனால? ஒரு குடும்பத்துடைய தியாகம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 3 மிக முக்கியமான தியாகங்களை மையமாக வைத்துத்தான் இந்த ஹஜ்ஜுடைய காலத்துல மிக அதிகமான அமல்கள். அவர்கள் வாலிபனாக இருக்கும் பொழுது ஏகத்துவத்திற்காக வேண்டி பேசினாங்க. அதனால் அவர் நெருப்புல தூக்கி எறியப்பட்டார். குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அந்த நெருப்பிலிருந்து அல்லாஹ் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பாதுகாத்தான். தன்னுடைய உயிரை துச்சமாக மதித்து அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுப்பதற்கு முன்னால வந்தார்கள். அதனால அந்த தியாகத்திற்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட பரிசு தான் ஒவ்வொரு தொழுகையில நாங்க அத்தஹியாத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களோட பெயரை ஞாபகப்படுத்துகின்றோம். اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم. கொஞ்சம் கணக்கிடுங்களே, நீங்களால கணக்கிடையிலுமா? எங்களுடைய இலங்கையில் உள்ள 20-22 லட்சம் முஸ்லிம்கள், இந்தியால ஒரு 25-30 கோடி முஸ்லிம்கள், பாகிஸ்தான்ல 20 கோடிக்கு மேல, பங்களாதேஷ்ல 20 கோடிக்கு மேல, இந்தோனேஷியால 32 கோடிக்கு மேல, இப்படி உலகத்தில் உள்ள 200 கோடி மக்களும் அதுல தொழக்கூடியவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஹஜ்ரத் இப்ராஹிமுடைய பெயரை சொல்லுவாங்க? அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை பில்லியன் கணக்கான தடவை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பெயரை சொல்லப்படுதுண்டா அதெல்லாம் அவருக்கு பேச்சு சேர்ற துஆ தான். ஏன்? அந்த நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உயிரை கொடுத்த தயாரானாங்க. அதுக்குரிய அல்லாஹ் பரிசத்தான் கியாமத் நாள் வரைக்கும் தொழுகையில அவருடைய பெயர் ஞாபகப்படுத்தப்படணும். இரண்டாவது, அவர்கள் அல்லாஹ்வுடைய உத்தரவுக்காக வேண்டி மனைவியையும் பச்சிளம் பாலகனையும் விட்டுட்டு போனாங்க மனித சஞ்சாரமற்ற இடத்துல. அதற்காக அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட கிஃப்ட் தான் அந்த ஜம்சம். அதுவும் எல்லை இல்லாத, முழு உலகத்திலிருந்து போறவங்க குடிக்கிறாங்க, கொள்றாங்க, இப்ப கடல்ல விற்கிறாங்க, முழு உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஆனா அந்த சின்ன கிணறு வத்தியதாக வரலாறு இல்ல. ஏன்? அது அவருடைய மனைவி, அவருடைய மகனுடைய தியாகம். மூணாவது, அவருடைய மகன் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய உயிரை கொடுக்க முன் வந்தாங்க. வாப்பா கேட்கிறாங்க, யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அஸ்பஹுக ஃபன்துர் மாதா தரா. மகன், உங்களை அறுப்பதாக நான் கனவுட கண்டேன். நீங்க கேட்கிறது கனவு தானே என்று சொல்லி, நபிமார்களுடைய கனவும் வஹி. ருயல் அன்பியாஇ வஹியுன். நபிமார்களுடைய கனவுகளும் வஹி. எங்கட கூட கனவு வஹி இல்ல. நாங்க கனவுகள் ஏதாவது கண்ட அலட்ட வேண்டிய தேவையும் இல்ல. கனவு அத பெரிசா அலட்டி கொண்டு யோசிச்சு கொண்டு சில பெண்மணிகள் நான் அப்படி கனவு கண்டேன், நான் இப்படி கனவு கண்டேன், அதுக்குத்தான் பேரு கனவு. கனவுல எல்லாம் வரும்.
நாங்க நினைவுல நினைக்கிறது எல்லாம் கனவுல வரும், அது அலட்ட தேவையில்ல. ஆனா நபிமார்களுடைய கனவு வஹி. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகன்கிட்ட கேட்கிறாங்க, மகன் உங்களை அறுப்பதாக நான் கனவுல கண்டேன், ஃபந்துர் மாதா தரா. என்ன சொன்னாங்க? யா அபதி இஃஅல் மா துஅமர் சதஜதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் ஸாபிரீன். வாப்பா, உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை நீங்க செஞ்சு முடிங்க. பொறுமையாளர்களில் என்னை நீங்க பெற்றுக் கொள்வீங்க. நான் பொறுமை செய்கிறேன். அந்த இடத்துல நான் இந்த வார்த்தையை கூட யூஸ் பண்ணல. அல்லாஹ் நாடினால் பொறுமையாளர்களில் நீங்க என்ன பெற்றுக் கொள்வீங்க. உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை செய்யுங்க. ஆனா வாப்பாவால புள்ளை அறுக்கிறது என்பது லேசான விடயமா? ஆனா அல்லாஹ்வுடைய சோதனையை பாருங்க. அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகின்றான், இன்னஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். நாங்க இப்ராஹிமுக்கு கொடுத்த சோதனை உண்மையிலேயே பெரிய சோதனை. சில நேரத்துல மாணவர்கள் எழுதிட்டு வந்து சொல்லுவாங்க பேப்பர் கொஞ்சம் கஷ்டம் உண்டு. ஆனா அந்த பேப்பரை எடுத்த அந்த சேர்மாரோ அல்லது முக்கியஸ்தர்களோ சொல்றாங்க, இந்த தடவை நாங்க ஃபைனல் எக்ஸாம் கொஞ்சம் பாரமா தான் எடுத்தோம்னா கேள்வி கஷ்டமா இருக்கும். அல்லாஹ் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சோதித்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அவரை நாங்க பெரிய ஒரு சோதனையை கொடுத்தோம். ஹஜ்ரத் இப்ராஹிம் வருது ஹதீஸ்ல, நபிமார்களுக்கு சாதாரணமான 100 பேருடைய சக்தி. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் சாதாரணமான 100 பேருடைய பலத்தை கொடுத்திருக்கிறான். அந்த 100 பேருடைய பலத்தை வைத்துத்தான் தன்னுடைய மகனை அறுக்குகிறார்கள். ஆனால் அவர் அறுபடல்ல. இதுதான் அல்லாஹுடைய ஆக பெரிய ஒரு அன்பு இரக்கம். என்ன அடியார்கள்ட்ட அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், நீங்க சில தியாகங்களை செய்ய முன்னால வரணும். அந்த தியாகங்களை செய்ய ஒரு அடி எடுத்து வச்சு வந்தீங்க. இப்ப அந்த தியாகத்தை செய்ய விடமாட்டான். அல்லாஹ் வேறொரு வழியில வந்து உங்களுக்கு இலகுவாக்கி தருவான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மகனை கீழே படுக்க வைத்து, குர்ஆன்ல வருது, ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில்ஜபீன். 2 பேருமே வழிபட்டு மகனை கீழே புரட்டி அவரை அறுக்க நேரத்தில் அந்த கத்தி அறுபடல்ல. குர்ஆன்ல தெளிவா வருது, வஃபதைனாஹு பிதுபஹின் அதீம். நாங்க சொர்க்கத்திலிருந்து ஒரு செம்மறியாட்டை அனுப்பி அவருடைய நேர்ச்சையை, அவருடைய அந்த கனவை நிறைவாக்க வைத்தோம் என்று குர்ஆன்ல வருது. அந்த ஒன்றுக்குத்தான் இன்றைக்கு இந்த உதுஹியாவுடைய அமல். அரபு நாட்டுல, சவுதியில, மக்கால எத்தனை மில்லியன் கணக்கான ஆடுகள், அது எத்தனை ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள எத்தனை நாடுகளே போகுது, எத்தனை ஆயிரம் ஒட்டகம், எத்தனை ஆயிரம் மாடு, முழு உலகத்துல எத்தனை ஆயிரம் மிருகங்கள் இந்த ஒரு 3-4 நாளையில. அதனால நாட்டுடைய சட்டத்தையும் நாங்க மிச்சம் கவனமா ஃபாலோ பண்ணணும். இந்த எங்கட உதுஹியாவுடைய நாட்கள் அவங்களோட பொசன் லீவும் வருது. அரசாங்கம் என்னென்ன உத்தரவுகளை போட்டிருக்கிறாங்களோ அதை கண்டிப்பா நாங்க மதிக்கணும். அதுல நாங்க கவனம் செலுத்தணும். அதற்குரிய வழிகாட்டுதல்களையும் ஜமியத்துல் உலமா உங்களுக்கு தருவாங்க. அதனால நாங்க எதை சொல்ல வரோம்டா, இந்த பிறை 10, பிற 11, பிற 12, பிற 13 இந்த 4 நாளைக்குள்ளால உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் அறுத்து குர்பான் கொடுக்கப்படுது என்றா அந்த ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால தீனுக்காக நானும் நீங்களும் நினைக்கணும் தியாகம். நாங்க எங்கட பஜார்ல கடையில வியாபாரம் செய்யும் போது ஏமாத்தரல்ல, யாருக்கு மோசடிகள் செய்யறல்ல, சிறிய விலைக்குள்ளத்த பெரிய விலைக்கு நாங்க விற்கிறல்ல, பழச புதுசின்னு சொல்லி கொடுக்கறல்ல. வியாபாரம் செய்யறவங்க நினைக்கணும், எனக்கு முன்னால் உள்ள தியாகம் இதுதான். நான் உண்மையாக, நேர்மையாக, நம்பிக்கையாக, நாணயமாக நான் எடுக்கிற பணத்திற்குரிய பொருளை பூர்த்தியா கொடுக்கணும். குர்ஆன்ல வருது, இல்ல அந்த கூட திஜாரத்தன் அந்தராதி மின்கும். வியாபாரம் நடக்கும் பொழுது 2 பேருடைய பொருத்தம் இருக்கணும். நீங்க ஒரு பொருளை கொடுக்கிறீங்க, வாங்குறவர் உண்மையில திருப்தி இல்லாம வாங்கினா அந்த வியாபாரம் அது 100க்கு 100 ஹலால் ஆகாது. சில வேளை 50%, 60%. நாங்க யாருக்காவது எதையாவது விற்கிறோமா? அவர் திருப்தியாக எங்கள்கிட்ட எடுக்கணும். திருப்தி இல்லாட்டி ஏல. குர்ஆன்ல மிக தெளிவாக வருது. அதனால வியாபாரம் செய்யறவர்களும் எங்கட வியாபாரத்தில் உள்ள தியாகம் என்ன? அவன் இவன் செய்யறான், பக்கத்து கடைக்காரன் செய்யறான், மாற்று மதத்தவன் செய்யறான். நான் அப்படி செய்யாட்டி எனக்கு பிசினஸ் நடக்காது, எனக்கு வியாபாரம் நடக்காது, எனக்கு கஸ்டமர்ஸ் பேஸ் இல்ல. அதை நாங்க நினைக்கணும். எங்களுக்குள்ள தியாகம் இதுதான்.
நான் முஸ்லிம், நான் இஸ்லாத்தை படித்தவன், தீனுடைய அடிப்படையில வாழ்றேன். நான் சட்டப்படி முறைப்படி நான் யாரையும் ஏமாத்துறல்ல. வார கஸ்டமர் ஏமாத்துறோம் இல்ல, அரசாங்கத்தை ஏமாத்துறோம் இல்ல, கஸ்டமருக்கு பொய் சொல்றோம் இல்ல, அரசாங்கத்துக்கு பொய் சொல்றோம் இல்ல. நான் நேர்மையா நான் செஞ்சா எனக்கு ப்ராஃபிட் கொஞ்சம் தான். ஆனா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்ல அல்லாஹ் பரக்கத்தாக்கி வைப்பான். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வியாபாரியாக இருக்கலாம் அல்லது ஒர்க் பண்றவங்களாக இருக்கலாம், எங்களுக்குள்ள முஜாஹதா என்ன? நான் எனக்கு 8 ஹவர்ண்டா, எனக்கு 10 ஹவர்ண்டா, அந்த 10 ஹவர் முழுமையா அந்த கம்பெனிக்கு கொடுக்கணும், அந்த பொஸ்ஸுக்கு கொடுக்கணும், அந்த நிறுவனத்திற்கு கொடுக்கணும். அதுல நான் குறைவு செய்யல. 8 ஹவர்ஸ் 10 ஹவர்ஸ் பூர்த்தியா கொடுத்தா தான் நான் எடுக்கிற சம்பளம். நாங்க நினைக்கணும் எனக்குள்ள முஜாஹதா இதுதான். இந்த அநேகமாக மற்றவர்களை கம்பேர் பண்ணுவாங்க இல்ல, அடுத்தவர்களை பார்த்து நாங்க எங்களை திருப்திப்படுத்தலாம். நாங்க ரப்பத்தான் சந்தோஷப்படுத்தணும், ரப்பத்தான் திருப்திப்படுத்தணும். அதனால பொஸ்ஸாக இருக்கலாம், முதலாளியாக இருக்கலாம், தொழிலாளியாக இருக்கலாம், ஃபேக்டரியில உற்பத்தி பொருட்கள் உற்பத்தி செய்யறவராக இருக்கலாம். அதுல எப்படியான குவான்டிட்டி, எப்படியான குவாலிட்டியை நாங்க மெயின்டைன் பண்ணணும். எங்களுக்கு அரசாங்கத்தால வேற வழிகளால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த குவாலிட்டி அதை நாங்க மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி தான் பெண்களோட தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க, அவங்க நினைக்கணும் இதுல நான் ஹராம் ஹலால். பெண்களோட உறவாடுறது, பேசுறது, கதைக்கிறது, அவர்களோடு தவறாக நடக்கிறது, இதெல்லாம் ஆக பெரிய பாவம். அதனால எனக்குள்ள முஜாஹதா என்ன? நான் இஸ்லாமிய முறைப்படி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நான் எதை சொல்லி கொண்டு வாரேன் என்று சொன்னா, இந்த 10 நாளோட எங்கட விஷயம் முடியறல்லே. லைஃப் டைம் நாங்க அல்லாஹு ஆலம் எவ்வளவு காலம் எங்களை இந்த உலகத்துல வாழ வைப்பானோ தெரிய, அந்த காலம் எல்லாம் அல்லாஹ் விரும்புகின்ற மாதிரி வாழணும், தியாகத்தோட வாழணும். காலையில ஃபஜ்ருக்கு எழும்பி மஸ்ஜிதுக்கு வாரது ஆக பெரிய தியாகம். இரவேல நேர காலத்தோட படித்தாத்தான் மஸ்ஜிதுக்கு வரலாம். நாங்க ஃபஜ்ருக்கு வந்து ஜமாஅத்தோட நாங்க தொழுகிறோம் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல. நாங்க சில வருஷங்களுக்கு முன்னால யூஎஸ்ல ஜமாத்துல வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அநேகமா புளோரிடால ஒரு பள்ளியில வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். காலையில ஃபஜ்ர் தொழுதற்கு பின்னால ஒரு 6:30-7 மணிக்கு மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் ஆண்களும் வராங்க, சில பெண்மணிகளும் வராங்க. ஆண்கள் வந்து ஒரு ரூமுள்ள போறாங்க, பெண்மணிகள் யங் பெண்மணிகள் அவங்க கேர்ள்ஸ் வந்து அவங்க இன்னொரு ரூமுள்ள போறாங்க. அப்ப அந்த பள்ளி ஹசரத்துல நான் கேட்டேன், இது என்ன இவங்க சொன்னாங்க, இந்த ஆண்கள் எல்லாம் போன ரூம்ல ஒரு ஹாஃபிஸ் இருக்கிறாரு, அவர்கிட்ட இவங்க எல்லாம் ஹிஃப்து பண்றாங்க. இந்த ரூமுக்கு ஒரு பெண் ஹாஃபிதா இருக்கிறா, அவங்கள்ட்ட இந்த கேர்ள்ஸ் ஹிஃப்து பண்றாங்க. காலையில 10-11 மணிக்கு மாதிரி அந்த ஆம்பளை புள்ளவங்க எல்லாம் வெளியில வந்து அவங்களோட கொண்டு வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட், அந்த ஸ்நாக்ஸ் அவங்க சாப்பிட்டுட்டு ஒரு ½ மாதிரி ஒரு பிரேக் கொண்டு எடுத்துட்டு மறுக்க போனாங்க. நான் ஹசரத்துல கேட்டேன், இது என்ன? இப்ப அவங்களோட ஹோம் ஸ்கூல், அவங்க ஆன்லைன்ல என்ன செய்யறாங்க, படிக்கிறாங்க. நான் கேட்டேன், இவங்க ஸ்கூல் போற இல்லையா? சொன்னாரு, ஹசரத் இல்ல, இவங்க எல்லாமே கூட வாப்பமார் கொஞ்சம் பிள்ளைங்களோட கவனமா வளர்க்கணும்னு சொல்லி காலையில ஒரு 3 ஹவர் 4 ஹவர் குரானு கொடுக்கறாங்க. அதற்கு பின்னால ஹோம் ஆன்லைன் ஸ்கூல் படிக்கிறாங்க. வருஷ கடைசியில எக்ஸாம் எழுத மட்டும் அந்த பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள ஹெட் மாஸ்டரோட பேசி அங்க போய் எக்ஸாம் அவங்க எழுதிட்டு வருவாங்க. அங்க ஃபுல் டைம் படிக்கிற மாணவர்களை விட இவங்களோட பெருபேறுகள் நல்ல. அதே மாதிரி தான் இந்த பெண்மணிகள் அங்க ஃபுல் டைம் படிக்கிற அந்த கேர்ள்ஸை விட இங்க குர்ஆனுக்கு கொடுக்கிற இந்த பெண்மணிகளுடைய பெருபேறுகள் நல்ல. ஏன்? குர்ஆனு டைம் கொடுக்கறாங்க, ஃபஜ்ர் தொழுறாங்க. ஹதீஸ்ல வருது, மன் ஸல்ல சுப்ஹ ஃபீ ஜமாஅத்தின் ஃபஹு ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோட தொழுவாரோ அவர் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல எல்லா வகையான ஆபத்துகள், ஆக்சிடென்ட்கள், அதாவது வேற விதமான பிரச்சனைகள், திருடர்கள், கொள்ளையர்கள் எல்லாத்திலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான். ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோட தொழுதா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால வெறும் இந்த 10 நாளோட
எங்களோட அமல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறல்ல. நான் இறுதியாக சொன்னேனே, எங்களோட லைஃப் எல்லாம் அல்லாஹ்வோட இஸ்லாத்திற்காக தீனுக்காக ஏதாவது ஒரு அடிப்படையில நாங்க தியாகம் செஞ்சோம்னா அந்த தியாகத்தை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். எப்படி ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய ஒவ்வொரு தியாகத்திற்கு அல்லாஹ் இப்படி கூலிகளை கொடுத்தானோ அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கும் நல்ல கூலிகளை உலகத்துல தருவான், மறுமையில தருவான். அதனால எந்த கட்டமாக இருந்தாலும் இதுல மார்க்கம், இதுல ஷரியா, இதுல தீன், அல்லாஹ் எதை விரும்புகின்றான் அதை நாங்க எடுத்து நப்சுக்கு, ஹவாவுக்கு, ஆசைக்கு, பணத்திற்கு வழிபட்டு தீனை விட்டுடாம அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை முன்னால வைத்து நாங்க வாழ்ந்தோம்னா எங்களோட வாழ்க்கையும் அல்லாஹ் சிறப்பாக்குவான், மறுமையுடைய வாழ்க்கையும் சிறப்பாக்குவான். அந்த அடிப்படையில நாங்க எங்களோட வாழ்வை அமைத்துக் கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வாராக. ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. நம்மை பெற்று வளர்த்து இந்த இடத்தை இந்த நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்த எங்களுடைய அன்பிற்குரிய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவர்களில் யார் யார் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களுடைய ஆயுளை நீழ்த்தி வைப்பாயாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. யார் யார் எல்லாம் மரணித்து மண்ணறைகளில் வாழ்கிறார்களோ யா அல்லாஹ் அவருடைய கபர்களை ஒளிமயமாக ஆக்கி வைப்பாயாக, அவருடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூங்காவனமாக ஆக்கி வைப்பாயாக. கடந்த காலங்கள் எங்களோட வாழ்ந்த பல நண்பர்கள், எங்களோட உறவினர்கள், எங்களை தெரிந்தவர்கள் பலர்கள் சின்ன சின்ன வயதிலேயே இறந்து விட்டார்கள். யா அல்லாஹ் நீ அவர்களையும் புரிந்து கொள்வாயாக, அவருடைய கபர்களை முழுமையாக ஆக்கி வைப்பாயாக. யா அல்லாஹ் இதோ ஹஜ் மாதத்துடைய முதலாவது தினத்திலே இருக்கிறோம். யா அல்லாஹ் ஆசையோட வந்தோம். யா அல்லாஹ் விருப்பத்தோடு இந்த இடத்திலே அமர்ந்தோம். யா அல்லாஹ் இந்த 10 நாட்களையும் அதற்கு பின்னால் உள்ள தினங்களையும் நீ விரும்புகின்ற மாதிரி நல்ல அமல்ல கழிக்க நீ நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வாயாக. நல்ல ஆசை ஆர்வங்களை தந்திருவாயாக, நல்ல விருப்பங்களை தந்திருவாயாக. எங்களுக்குள்ள பிரச்சனைகளை நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பாயாக. வழக்குகளில், வம்புகளில், பிரச்சனைகளில் மாற்றி இருக்கிறவர்களுக்கு அதிலிருந்து விமோச்சனத்தை கொடுப்பாயாக. ஹலாலான சம்பாத்தியம், ஹலாலான வருமானத்தை தருவாயாக. சகல விதமான ஹராம்களை விட்டும் பாதுகாப்பாயாக. எந்தெந்த குடும்பத்தில் பிரச்சனையுடன் கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்குரிய பிரச்சனைகளையும் நீ நீக்கி வைப்பாயாக, சிக்கல்களை அகற்றி வைப்பாயாக. விசேஷமாக பிலஸ்தீனத்தில் வாழக்கூடிய உறவுகள் யா அல்லாஹ் கிட்டத்தட்ட 2 வருடமாக போகின்றது. யா அல்லாஹ் அங்கே சீக்கிரமாக யுத்த நிறுத்தம் ஏற்படணும். யா அல்லாஹ் அவர்கள் பழைய நிலைக்கு திரும்பி வரணும். யா அல்லாஹ் இதற்கு பின்னாலும் தலை நிமிர்ந்து கண்ணியமாக வாழணும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் அந்த சியோனிச உன்னுடைய விரோதிகள் யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக. இன்னும் ஆணவத்துடன் அவர்கள் தலை கணத்துடன் அவர்கள் துள்ளி குதித்துக் கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ் அவர்களுக்கு நீ முடிவு கட்டுவாயாக, உன்னுடைய குதிரத்தை காட்டுவாயாக. அங்கே வாழக்கூடிய நம்முடைய உறவுகளை நீ பாதுகாப்பாயாக. நாட்டுடைய நிலைமையை சீராக்கி வைப்பாயாக. எல்லா இன மத மக்களுடன் சகவாழ்வுடன் வாழக்கூடிய நல்ல சூழலை ஏற்படுத்தி வைப்பாயாக. நீதமான நேர்மையான நல்ல தலைவர்களை, அரசியல்வாதிகளை கொண்டு வந்து சேர்ப்பாயாக. எல்லா விதமான பொய், பித்தலாட்டம், ஊழல்வாதிகளை விட்டும் இந்த நாட்டை நீ சுத்தப்படுத்துவாயாக. ஹஜ்ஜுக்கு சென்றவர்களை நீ பாதுகாப்பாயாக. அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அனைத்து அமல்களை அழகான முறையில செய்து முடிக்க நீ உதவி செய்வாயாக. எல்லா வகையான ஆபத்துகள் அவர்கள் எல்லோரையும் பாதுகாப்பாயாக. எங்கள் ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு வகையான தேவைகள் யா அல்லாஹ் அதை நீயே அறிந்திருக்கிறாய் யா அல்லாஹ். அடுத்தவர்கள்ட்ட சொல்லி ஒன்றும் நடக்காது யா அல்லாஹ். எங்கள் ஒவ்வொருவருடைய ஒவ்வொரு வகையான தேவைகளை நீ நிறைவேற்றி தந்திருவாயாக. எங்கள் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்குவாயாக. களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. நம் எல்லோரையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பாயாக. இந்த சிறிய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ரப்பனா آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. جزاكم الله خيرا. سبحان الله بحمده. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك.